ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டாரோட இன்வெர்டர் ஏசி. ஓகேங்களா, 2 டன் ஆக்சுவலாக இது 2 டன்னு. அது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது 5வது மாதம் ரெடி பண்ணி கொடுத்தது. ஓகேங்களா, ஏற்கனவே ஒரு 2 தடவை வந்து நம்மள்ட்ட செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரெடி பண்ணி கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். மறுபடியும் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. அங்கே போனால் அவுடோர் ஓட மாட்டேங்குது, அவுடோர் எதுவுமே வரல, எரர் தான் வருது, அவுடோர் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஓகேங்களா, அது ஒன்று. மறுபடியும் வந்து 2 தடவை செக் பண்ணிட்டு போனாங்க. போர்டு இங்கே வந்து போட்டால் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆனால் அங்கே போய் போட்டால் ஓடலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ரஸரே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஜிஎம்பிசி 220 வோல்ட்டு 180 ஹெர்ட்ஸ். இது வந்து 2 டன் கம்ப்ரஸர் இது. ஓகேங்களா, இது நம்ம வச்சுருக்கிறது 1.5 170 வோல்ட்டு 180 ஹெர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 180 இருக்குது, 180 வோல்ட் இருக்குது, 170 வோல்ட் இருக்குது, 110 130 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா, டன்னேஜுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் மாறுது. இது 2 டன் கம்ப்ரஸர். இதுவும் 2 டன் போர்டு தான். 4 கெப்பாசிட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக. ஓகேங்களா, 2 டன்னு அவுட்டோர் டிசி மோட்டரு. இப்போ அது சாம்பிளுக்கு இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், போர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன், அதுக்காக தான் இது. ஓகேங்களா, அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. பவர் செக்ஷன் ப்ராப்ளம், அதனால் 5 to 24 மாடியூல் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி மாடலில் நிறைய இந்த பவர் செக்ஷன் மாடியூல் ஃபால்ட் வரும். அது வந்து 5 to 24 போட்டு ரெடி பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். நமக்கு எப்பவும் பண்ணுறது தான். 25 டிகிரி சென்டிகிரேட்டு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே, பக்காவாக இருக்குது. ஸ்பீடெல்லாம் எடுக்குது. ஃபுல்லாக நானும் செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கம்ப்ரஸர் சூடும் ஆகல, நார்மலாக இருக்குது எப்பவும் போல். ஏன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரில் உள்ள மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருந்தால், அப்நார்மல் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு பயங்கரமாக சூடாகும். அந்த மாதிரி சூடு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி கம்ப்ரஸர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா, அது நிறைய பேர் புரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், போடுறேன். ஓகேங்களா, பாருங்க, அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருக்கேன், பாருங்கள், நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ ஆன் பண்ணுறேன். மறுபடியும் அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள், பிளிங்க் ஆகுது. ஒன் 2 3 4 5 6 6 டைம் பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இன்டோர் ஆன் பண்ணனாலும் அவுட்டோர் ஓடாது. ஓகேங்களா, இதே மாதிரி பிளிங்கிங்கில் தான் இருக்கும், எரர் தான் வரும். இங்கே வந்து போட்டால் நல்லா ஓடுது, அங்கே போட்டால் ஓடலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது டிசி ஃபேன் மோட்ரு வந்து இப்போ அவங்களோட மோட்ரு போட்டிருக்கேன், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம மோட்ரு போட்டிருந்தேன். சாரி, இது அட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு கையில் பண்ணுறேன். வோல்டேஜ் பார்த்தீங்களா, 3.7 வோல்ட் வந்துட்டா, குறைஞ்சிட்டா, அதனால் எரர் வருது. இது டிசி மோட்ரு ஷார்ட்டு. இந்த மோட்ரு போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ 15 வோல்ட் வரும். இப்போ இது வந்து இவங்களோட டிசி மோட்ரு ஷார்ட். இங்கே பாருங்கள், இது சுற்றி பார்க்கும்போதே பயங்கர டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மோட்ரு டைட்டாக இருந்தால் போடக்கூடாது. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். திருப்பி உங்கள் அலைய விடும். ஏன்னா எல்லா போர்டுலேயும் போட்ட உடனே ஷார்ட் ஆகி தான் மோட்ரு ஷார்ட்னா போர்டும் ஷார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நிறைய சால்வ்ஸ் இருக்குது. 15 வோல்ட் ஷார்ட் இருக்குது, மெயின் வோல்டேஜ் ஷார்ட் இருக்குது, 300 வோல்ட் ஷார்ட் இருக்குது, இதில் செமி ஷார்ட் இருக்குது, ஃபுல்லி ஷார்ட் இருக்குது. ஓகேங்களா, அண்டர் ஷார்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து எரரை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோட்டரை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மோட்டர் போட்டிருக்கேன், திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஆன் பண்ணும்போது உள்ளே லைட் எரியுதா, உள்ளே ரெட் கலர் லைட் எரியுதா, க்ரீன் கலர் லைட் எரியுதா, என்ன ஆகுது, பவர் செக்ஷன் வருதா அப்படின்னு தான் கேட்போம் டவுட்டுக்கு. அவங்க அதை வச்சு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் இப்போ எரர் எதுவும் வராது. ஓகேங்களா,
நான் எப்போவுமே ஷார்ட்டில் இருந்த மாதிரி இருந்து இந்த மோட்ரு ஷார்ட்டில் இருந்ததுனால ஹெவி வோல்ட் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, அதனால் சீரியஸில் போட்டுப்பேன். இப்போ பேரலில் போட்டேன். நம்ம மோட்ருங்கிறதுனால இங்கே பாருங்கள் 25 டிகிரி சென்டிகிரேடு. அவுடோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, அவங்க கேட்குறப்போ வந்து அவுடோர் லைட்லாம் எரியுது, லைட்டு பிளிங்க் ஆகுது, கம்ப்ரஸர் ப்ராப்ளம் கம்ப்ரஸர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தவிர மோட்ரு சைடு ஒன்றுமே பார்க்கல. கடைசியில் ஆனால் அவங்களுக்கு மோட்ரு தான் ப்ராப்ளம், கம்ப்ரஸர் பக்காவாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு அலைச்சல் எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர்கிட்ட கெட்ட பேர். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளாலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க சொல்கிற விஷயத்த, அதாவது கஸ்டமர் அங்கேருந்து சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். நான் கேட்குறது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. அவுடோர் ஃபேன் மோட்டர் கேட்டால் நல்லா இருக்குன்றாங்க, கம்ப்ரஸர் கேட்டால் செக் பண்ணிட்டு நல்லா இருக்குங்கிறாங்க, வோல்டேஜ் வருதான்னு கேட்டால் லைட் எரியுதுங்கிறாங்க, ஆனால் எரர் வருதுங்கிறாங்க. இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது செக் பண்ணுங்கன்னு சொன்னால் இல்லைன்ட்டாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் போர்டை எடுத்துகிட்டு வருவாங்க, இண்டோர் போர்டு அவுடோர் போர்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க, வேறு எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஃபைனலாக இந்த தடவை நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால ஃபேன் மோட்ரு கம்ப்ரஸர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி மோட்ரு டைட்டாக இருந்தாலே அந்த மோட்டரை போடக்கூடாது. இந்த மோட்ரு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிசி மோட்ரு டைட் ஆகிடுச்சுன்னா உள்ள வைண்டிங் ஷார்ட் ஆகிடுச்சு, இல்லை போர்டு ஷார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மோட்டருக்குள்ளேயே ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டைட்டாக தான் சுற்றும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன சொல்லிடுவாங்க, போர்டு ஒழுங்காக ரெடி பண்ணல அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் நம்மளும் மாட்டோம். லாஸ்ட்டில் கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டு ஸ்க்ராப் பண்ணிவிடுவாங்க யூனிட்டில். லாஸ்ட் வரைக்கும் இதுக்கான சொல்யூஷனே தெரியாமல் போயிடுது சில பேருக்கு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியும் சில இஷ்யூஸ் வருது. அதுக்காக தான் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை போடுறேன். இந்த மாதிரி ஒன்றையும் தரவாக செக் பண்ணுங்கள். அவுடோர் ஃபேன் மோட்டரை கழட்டி விட்டு கம்ப்ரஸர் மட்டும் கூட தனியாக ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபேன் மோட்டர் இல்லாமலும் கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஆஃப் ஆகும். ஏசி மோட்டராக இருந்தால் உங்களுக்கு கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடும், ஃபேன் மோட்டர் தேவையே கிடையாது, ஹீட் ஆகி தான் ஆஃப் ஆகும். டிசி மோட்டராக இருந்தால் டிசி மோட்டரோட எரர் க்ரியேட் ஆகிற வரைக்கும் கம்ப்ரஸர் ஓடும். சில மாடல், பர்டிகுலர் மாடலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எரர் டேரெக்டாக ஃபேன் மோட்டர் ஓடலைன்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஓகேங்களா? எரர் பார்க்குறது எப்படி, இன்வெர்டர் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக எரர் பார்க்குறது எப்படி, இண்டோரில் பார்க்கணுமா அவுடோரில் பார்க்கணுமா, அவுடோரில் எப்படி பார்க்குறது, இண்டோரில் எப்படி பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரர் கோட் லிஸ்ட்டு இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் சென்சார் வேல்யூஸு எப்படி ஃபேன் மோட்டர் செக் பண்ணுறது, கம்ப்ரஸர் செக் பண்ணுறது, இது மட்டும்தான் தேவை. இதை பற்றின ஒரு ஃபுல் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.